இந்த கிராமத்தோட பேரு தான் சாத்தான்குளம். இங்க வாழ்ற எல்லா மக்களுமே நைட் ஆனா வெளியவே வர மாட்டாங்க. அதாவது 10 மணிக்கு மேல யாரு வெளியே வராங்களோ அவங்க மறுநாள் காலையில மர்மமான முறையில தலையே இல்லாம இறந்து கிடப்பாங்க. இது எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சனால யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஆனா இது ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எதுவுமே அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மர்மம் இருக்குன்னு மட்டும் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நாள் நைட்டு சிவான ஒரு புது பையன் இந்த கிராமத்துக்கு வந்திருப்பான். அவனுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது. அதனால வேலை முடிஞ்ச உடனே பைக்ல வந்து அவன் வீட்டுல வந்து இறங்கும். அவன் வீட்டுக்கு வந்து நின்ற உடனே அவனோட வீட்டுல ஃபுல்லா விளக்கு ஏத்திருக்கு. ஆனா இவன் வெளியே போயிட்டு இப்பதான் வரான். ஆனா எப்படி அந்த விளக்கு ஏத்திருக்குன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. சரி பக்கத்துல போய் அந்த விளக்க பாக்குறான். ஒரு மாதிரி வினோதமா அவனுக்குள்ள ஏதோ நடக்குது. மறுநாள் காலையில வினோதமான முறையில தலையே இல்லாம அவனுமே அந்த மரத்துக்கடியில இறந்து கிடந்தான். இதை பார்த்த கிராம மக்கள் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இதுக்கு என்னதான் வரி, இதுக்கு என்னதான் தீர்வுன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தலைவர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை விடுறாங்க, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு. அதுக்கு அந்த தலைவரும் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கே தெரியாது, அப்புறம் எப்படி நான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு அவருமே சொல்றாரு. ஆனா அவர் ஒண்ணு மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, இனிமே யாரு வீட்லயுமே இந்த விளக்கேற்ற வேலை வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த விளக்குலதான் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அதனால யாருமே விளக்க பாத்துறாதீங்க, அப்படி பாத்தீங்கன்னா அவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. அதனால டெய்லியுமே யாருமே விளக்கேத்தாம தூங்குங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதே கிராமத்துல வாழ்ற கார்த்திக்னு ஒருத்தர் இந்த கிராமத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டான ஒரு பிளான் ஒண்ணு போடுறாரு. இது எல்லாத்துக்குமே நான் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லி அந்த கிராமத்திலேயே ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு சாமியார் கிட்ட போய் ஏதாவது வழி கேட்போம்னு சொல்லி முடிவு பண்றாரு. அந்த சாமியார் கிட்ட போய் கேட்டதுக்கு அப்புறம் சாமியார் என்ன சொன்னாரு, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, கிராமம் தப்பிச்சுதான் இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்கு